நம்ம ஹியூமன்ஸோட பாடி பயாலஜிக்கலி 2 பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் சர்வைவல், அதாவது எந்த ஒரு தருணத்திலயும் உயிரோட இருக்க முயற்சி பண்ணணும். அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரோக்ரியேஷன், அதாவது உடல் உறவு ஏற்படுத்தி நம் மூலமா ஒரு புது வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கணும். இந்த 2 விஷயமும் நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளோட இறப்பு வரைக்கும் நம்மளுடைய சிஸ்டம்குள்ள இருக்கும். இதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா வித்தியாசம் மட்டும் என்னன்னா சர்வைவல் நம்மளுடைய அவசியம் அண்ட் ப்ரோக்ரியேஷன் நம்மளுடைய ஒரு சாய்ஸ். நம்ம சாப்பாடு இல்லாம உயிரோட வாழ முடியாது. அதே போல செக்ஸ் இல்லாம நம்மளோட இறப்பும் ஏற்படாது. அப்படி நீங்க ஒரு ஹெல்தி ஹியூமனா இருந்தா அப்போ செக்ஷுவல் கண்டிப்பா வரும். இதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஏன்னா இது ஒரு நார்மல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் நம்மளுடைய பாடியின். உங்களுடைய எந்த ஒரு செக்ஷுவல் பிரெஃபரன்ஸா இருந்தாலும், இல்ல நீங்க ஒரு குழந்தை உருவாக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இல்ல எந்த ஒரு ரீசன் இல்லனா கூட அப்பவும் உங்களோட பாடி எப்பவுமே செக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது கம்ப்ளீட்டா நேச்சுரல் தான். சோ நீங்க மேலோ இல்ல ஃபீமேலோ இதுக்காக உங்களை தவறா எடுத்துக்காதீங்க. அப்படி உங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் வருதுன்னா அதுக்கு நீங்க ஒரு மோசமான மனிதர் கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், நண்பா இது இவ்வளவு நார்மல் நேச்சுரல்னா அப்போ இந்த செக்ஷுவல் தாட்ஸ் அண்ட் டிசைரை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ஒரு அவசியம் இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், அவசியம் இருக்குது. வெல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாட்ஸ் தான். இதெல்லாம் பெருசா எதுவும் செய்ய முடியாது. பட் ஆனா இந்த தாட்ஸ் உங்களை எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தூண்டி விடுதுன்னா, இல்ல எதனா ஒரு ஆக்ஷனை எடுக்க விடாம தடுக்குதோ, எது உங்களுக்காக இம்பார்ட்டன்ட்டோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அப்ப இது பிரச்சனை தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் ஒரு மாடர்ன் வேர்ல்டோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி செக்ஷுவல் தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸோட காரணத்தினால ஹிஸ்டரியில பல யுத்தங்கள் கூட ஏற்பட்டிருக்கு. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷமா மனிதரோட ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இன்ஃபேக்ட் சந்திரகுப்த மௌரியா ஒரு வாட்டி ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டு அவங்க மேல அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அவரோட மனசுல இந்த மாதிரியான ஃபீலிங்ஸா வந்தது. எப்படி நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் ஃபீல் பண்ணுவோமோ, அவரோட மைண்ட்ல பல செக்ஷுவல் தாட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தை அவர் அவரோட குரு சாணக்கிய கிட்ட சொன்னாரு. இது குறித்து சாணக்கிய என்ன சொன்னாருன்னா, சந்திரகுப்த், இதுல உன்னுடைய எந்த ஒரு தவறும் இல்ல. நான் உனக்கு எவ்வளவு விஷயம் கத்து கொடுத்திருக்கேன். ஆனா உன்னோட மனசை கட்டுப்படுத்துறத பத்தி நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அதுவும் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்க கண்ட்ரோல் பண்றத பத்தி நான் உனக்கு எந்த ஒரு புத்திமதியும் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு குழந்தைய 1 இருந்து 5 வயசு வரைக்கும் அது மேல ரொம்ப அதிகமா அன்பு செலுத்தணும். அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்கள டிசிப்ளினா வச்சிருக்கணும். அண்ட் பிறகு அவங்க 18 வயசு ஆனதுமே அவங்கள நம்மளோட நண்பரா மாத்திக்கணும். இப்ப நான் உன்னை என்னுடைய ஒரு நண்பனா கருதி இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அண்ட் டிசைர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியை சொல்றேன். சாணக்கிய என்ன சொன்னாருன்னா, இப்ப உனக்கு ரொம்பவே வித்தியாசமான எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஏற்படும். இதனால உனக்கு குழப்பம் ஏற்படும். நான் என்ன செய்யணும்னு. இது ஒரு அட்ராக்ஷன் தான். இதை எல்லா மேலும் ஒரு ஃபீமேலுக்காக அண்ட் எல்லா ஃபீமேலும் இதுல ஒரு மேலுக்காக ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ், இந்த செக்ஷுவல் தாட்ஸ், டிசைர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்ப இது உனக்கு எடுத்துடலாம். அப்ப இது உனக்கு தீங்கு விளைவிக்கலாம். இதுக்காக சந்திரகுப்த் கேக்குறாரு, நான் ஒரு மேல், அப்படா ஒரு ஃபீமேல் மேல் அட்ராக்ட் ஆகுது தவறா? சாணக்கிய சொல்றாரு, கண்டிப்பா இல்ல. ஒரு நார்மல் மனிதருக்கு இது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா யாரு ஒருத்தர் கிரேட் ஆகணுமோ, யாரோட இலக்கு வந்து இது எல்லா விஷயத்தை விட ரொம்ப பெருசா இருக்குதோ, அந்த மனிதருக்கு இந்த விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது ரொம்பவே தவறானது. இது உன்னை உள்ளுக்குள்ள இருந்து ரொம்பவே வீக் ஆக்கிடும். அப்படி நீ ஒரு சாதாரண மனிதரா இருந்தா நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நீ இந்த முழு பாரதத்தோட சாம்ராட் ஆகணும். சோ அதுக்காகவே நீ இந்த தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் இது செய்யறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நான் சொல்ற இந்த விஷயத்தை நல்ல கவனமா கேளுங்க. அப்படி நீங்க ஒரு ஆவரேஜ் லைஃப் ஆடணும்னு விரும்புனீங்கன்னா அப்போ இதனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட போறது இல்ல. பட் ஆனா நீங்க உங்களோட லைஃப்ல இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அவசியமா இருந்துச்சுன்னா அப்போ இந்த தாட்ஸ் உங்களை அந்த கோலை எப்பவுமே அச்சீவ் பண்ணவே விடாது. அண்ட் இது நான் சும்மா சொல்ற விஷயம் கிடையாது. செக்ஸ் உங்களுடைய சக்சஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கலாம். நீங்க எப்ப எதனா ஒரு விஷயத்தை பார்க்கும் போதோ, கேட்கும் போதோ, இல்ல ஃபீல் பண்ணும் போதோ, லைக் அந்த விஷயம் உங்களை செக்ஷுவலா ஸ்டிமுலேட் பண்றப்போ அப்போ உங்க பிரெயினோட ஹைப்போதாலமஸ் பார்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரோஜனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால நீங்க செக்ஸ்க்காக கிரேவ், அதாவது அலைய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட மைண்ட்லயும் வெறும் இந்த செக்ஷுவல் தாட்ஸா வர ஆரம்பிக்கும். இந்த காரணத்தினால தான் ஃபீமேல்ஸ் அவங்களுடைய ஓவலேஷன் பீரியட்ல ரொம்பவே செக்ஷுவலா மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பாடியில ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அதிகரிச்சிடும். வெல், எப்ப நீங்க இந்த மாதிரி செக்ஷுவலா அரூஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ, செக்ஸ பத்தி யோசிச்சுட்டே போகிறப்போ இந்த ஹார்மோன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த அளவு ரொம்பவே அதிகரிக்கிற காரணத்தினால உங்க பிரெயினோடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது வேலை செய்யறத நிறுத்திடுது. இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் வேலைக்கு ஒரு முக்கியமான காரணம். லைக் ரேஷனல் பிஹேவியர், செல்ஃப் அவேர்னஸ். சோ இதனால இந்த தாட்ஸ்ல நீங்க முடிக்க போறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் ஏற்படுதுன்னா, லைக் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல லூஸ் பண்ற மாதிரி தோணும். அண்ட் அதன் கூடவே உங்க பிரெயின்ல இருக்கிற செரிபெல்லம் பார்ட்ஸ்லயும் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்களும் செக்ஸ் இல்ல மாஸ்டர்பேஷன் பண்றதுக்காக மோட்டிவேட் ஆயிடுவீங்க. இதனால உங்களோட பிரெயின்ல முன்னாடி விட டோபமைனோட லெவல் 10ல இருந்து 20 மடங்கு அதிகரிச்சிருது. அண்ட் ஃபைனலி நீங்க உங்களுடைய பாடி, உங்களோட மைண்ட் கிட்ட இருந்து உங்களுடைய கண்ட்ரோலை இழந்துடுறீங்க. அண்ட் இந்த தாட்ஸ் உங்களை அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க தூண்டி விட்டுரும். எதை நீங்க சில நேரத்துக்கு முன்னாடி எடுக்கவே விருப்பப்பட்டிருக்க மாட்டீங்க. இது உங்களை ரிக்ரெட்ல தள்ளிடும், உங்களை வீக் ஆக்கிடும்.
இது எப்படின்னா எப்படி நம்மளுக்கு சாப்பாடுக்காக பசி எடுக்குதோ அப்ப நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிற விதமா சாப்பாடு சாப்பிட வேண்டியதா இருக்குது. இல்லனா நம்மளுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுக்குது. சோ இந்த இடத்துல அவசியம் இல்ல நீங்க அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு. இந்த நேரத்துல நீங்க எதுவுமே செய்யாம விட்டாலும் சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் அண்ட் பாடி அதுவாவே ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் அப்போ இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னு. இந்த தாட்ஸ் வருது நேச்சுரல் தான். அப்ப இத கண்ட்ரோல் என்ன செய்யணும்? உங்களோட மைண்ட்ல எப்ப என்ன தாட்ஸ் வரணும்ன்றது இத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனா நீங்க அதை பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்க அண்ட் அதுக்கு ரிலேட்டட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அதை உங்களால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில டாரி ஃபிஷர் அண்ட் அவங்களுடைய ரிசர்ச் டீமோ கிளிக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க 283 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கிளிக்கர்ஸ் கொடுத்தாங்க அண்ட் அவங்கள 3 குரூப்ஸா பிரிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க எப்ப அவங்களுக்கு செக்ஸ், ஃபுட் இல்ல ஸ்லீப்ப பத்தி யோசனை வந்தாலும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிரணும். அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஆவரேஜா ஒரு மேல் ஒரு நாள்ல 19 வாட்டி செக்ஸ பத்தி யோசிக்கிறாரு. இது ஃபீமேல்ஸ்க்கு கம்பேர் பண்ணா அதிகம். இவங்க செக்ஸ பத்தி நாள்ல 10 வாட்டி யோசிக்கிறாங்க. இந்த ஸ்டடில இந்த மாதிரியான சில ஆட்கள் இருந்தாங்க. இவங்க ஒரு நாள்ல செக்ஸ பத்தி 350 தடவை யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க இது நோட்டீஸ் பண்ணாங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே அதிகமான அமௌண்ட்ல செக்ஷுவல் தாட்ஸ் வந்துச்சோ அவங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸோ மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா ரொம்பவே லோவா இருந்தது. அண்ட் யாருக்கெல்லாம் செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப கம்மியா வருதோ அவங்க ரொம்பவே ஃபோக்கஸ்ட் அண்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுடைய செக்ஷுவல் தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸை கம்மி பண்றதுக்காக நீங்க எல்லா ஆர்டிபிஷியலான விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். எதுல உங்களோட இந்த மாதிரியான தாட்ஸை ட்ரிகர் பண்ணுதோ எந்த விஷயம்னா எது உங்களை செக்ஷுவலா திங்க் பண்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுமோ அதுல எல்லாத்துக்கும் முதல்ல வர விஷயம் என்னன்னா இன்டர்நெட். ஒரு டைம்ல பார்த்தனா நம்ம இன்டர்நெட்டுக்கு போய் நம்மளே இந்த மாதிரியான சில விஷயங்களை சர்ச் பண்ணி பார்ப்போம் எது வந்து நம்மளுக்கு செக்ஷுவலா அப்பீலிங்கா இருக்குதோ. பட் ஆனா இணைய காலகட்டத்துல இன்டர்நெட் அதுவாவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் ஏற்படுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் ஓபனாவே காட்டுது. சோஷியல் மீடியாவோட எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஏஐ இந்த மாதிரி தான் பில்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இன்டர்நெட்ல எந்த விஷயத்த ரொம்ப அதிகமா பாக்குறீங்களோ எந்த விஷயத்துல நீங்க அதிகமான டைம் செலவு பண்றீங்களோ எதுல நீங்க ரொம்ப அதிகமா எங்கேஜ்டா இருக்கீங்களோ அது அதே மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு எதிர்க்க பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க யூடியூப்ல எந்த மாதிரியான வீடியோவை லைக் பண்றீங்களோ எது ஷேர் பண்றீங்களோ எதுல நீங்க உங்களுடைய அதிகமான டைம் செலவு பண்றீங்களோ யூடியூப் உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஷோ பண்ணும். இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்த மாதிரியான மாடல்ஸ் பார்த்துட்டு செக்ஷுவலா நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்களோ எந்த மாதிரியான ரீல்ஸ் பாக்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரியான ரீல்ஸ் தான் இன்னும் அதிகமா காட்டும். சோ இதுக்காக நீங்க சோஷியல் மீடியால இருந்து அந்த மாதிரியான பேஜஸ் எல்லாத்தையும் வந்து முதல்ல அன்ஃபாலோ பண்ணுங்க. எதுல உங்களை செக்ஷுவலி அரோஸ்டா ஃபீல் பண்ண வைக்குதோ அந்த எல்லா குரூப்ஸ்ல இருந்து வெளியே வந்துருங்க. எதுலலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் ஷேர் பண்றாங்களோ அண்ட் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எப்ப பார்த்தாலும் எது உங்களை செக்ஷுவலி ட்ரிகர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுதோ அதை நீங்க உடனே பிளாக் பண்ணிடுங்க. சோ தட் எந்த ஒரு விஷயமும் உங்களை வெளியே இருந்து செக்ஷுவலா யோசிக்கவே தூண்டக்கூடாது. அதாவது இன் ஷார்ட் நீங்க இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துல இருந்து தூரமா இருக்க ட்ரை பண்ணுங்க. எதிரா உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் தாட்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களை யோசிக்க மோட்டிவேட் பண்ணுதோ ஓகே இதனால உங்களுக்கு தாட்ஸ் ஏற்படுறதுக்கான இன்டென்சிட்டி கம்மி ஆயிடும். பட் ஆனா உங்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் விஷயம் ஸ்டிமுலேட் பண்ணாம இருந்தா கூட அப்பவும் உங்களுக்கு இந்த தாட்ஸ் நேச்சுரலாவே வரும். எஸ் கொஞ்சம் கம்மியா தான் பட் ஆனா கண்டிப்பா வரும். அப்போ அந்த டைம்ல என்ன செய்யறது? அந்த நேரத்துல நீங்க இந்த தாட்ஸ்ல முழுங்கிட கூடாது. அண்ட் இதனால எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம லைக் பான் இல்ல மாஸ்டர்பேஷன் பண்ணாம நீங்க உங்களையே தடுத்துக்கணும். சோ தட் உங்களோட முழு ஃபோக்கஸ் உங்களோட வேலையில இருக்கும். செக்ஷுவல் தாட்ஸை பார்த்துட்டு பயந்து ஓடுறதுல நிறுத்துங்க. பதிலா இந்த மாதிரியான தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் அதன் கூடவே இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்துக்கிட்ட இருந்து தூரமா இருக்க முயற்சி பண்ணுங்க. இது உங்களை இந்த மாதிரியான செக்ஷுவல் தாட்ஸை ட்ரிகர் பண்ணுதோ. ஏன்னா உங்களுடைய லட்சியம் இந்த எல்லா விஷயத்தை விட ரொம்பவே முக்கியமானது. அண்ட் செக்ஸ் இது உங்க லைஃபோட ஒரு பகுதியா தான் இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை இல்ல. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கூடவே இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.